ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ வானதி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்த நிப்பாட்டிட்டாங்க. இப்ப வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வானதி இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல அவங்க அண்ணன், அம்மா, அப்பா எல்லாருமே வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வானதிய கொஞ்ச நேரம் வானதிய திட்டு திட்டுன்னு திட்டிப்புட்டு, இதுக்கு காரணமா இருக்கிற அந்த பாண்டியன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் வானதியோட ஃபோனை எடுத்து பாண்டியனுக்கு ஃபோனை போட்டு கண்ணா பின்னான்னு பாண்டியனை திட்டுறாப்புல. பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஸோ என்ன இவங்க லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பாண்டியன் டென்ஷனில் இருக்கிறாப்புல. இப்போ நம்ம வானதியோட அம்மா இருந்துக்கிட்டு, அவனே ஒரு ரவுடி பையா, அவனுக்கு ஃபோன் போட்டு நீ என்ன பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அந்த வீட்டிலேயே ஒரு நியாயஸ்தன் இருப்பான்ல, அவனுக்கு ஃபோனு போடு அப்படின்னு சொல்லி அவனோட ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு வானதி சொல்ல, என்கிட்ட இருக்கு அப்படின்னு டைரியில் எழுதி வச்சிருக்காங்களாட்டுக்கு நம்ம சேரனோட நம்பரை. அதுக்கப்புறம் சேரனுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. சேரனும் அதை உண்மை அப்படின்னு நம்பி பாண்டியனை கூப்பிட்டு பாண்டியனோட கன்னத்திலே பலார் பலார்னு அரைஞ்சி ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு திட்டு திட்டுன்னு திட்டிப்புடுறாப்புல. நம்ம பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எப்போ இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. இருந்தாலும் பாண்டியன் எதுவுமே சொல்ல விடலை, பாண்டியனும் எதுவுமே சொல்லவே இல்லை. நம்ம சோழன் அதுக்கு தான் இவங்க 2 பேத்துக்கும் நான் அப்பயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்னு சோழன் நிறையா கூட சேர்ந்துக்கிட்டு பேச, இப்போ நம்ம பாண்டியன் தனியாக வந்து வானதிக்கு ஃபோனை போடுறாப்புல. அப்போ வானதி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ண உடனே என்ன உன் அண்ணங்காரன் ஃபோன் பண்ணி ஏதேதோ சொல்கிறாப்புல, என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ அப்பாவாக போகிற அப்படின்னு நம்ம வானதியும் நம்ம பாண்டியன்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாண்டியனுக்கு ஒரே ஷாக்கிங், நமக்குள்ளே தான் ஒன்றுமே நடக்கலையே, அது எப்படி நடக்கும் அதுமாரி கேட்கும்போது, அப்படின்னா நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்க, நம்ம பாண்டியன் வந்து மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.